அண்ணா நகரில் இருக்கக்கூடிய கிரீமி ஹீன் அப்படின்னு சொல்லிட்டு கடையோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். கிளாஸை போட்டு வேறு லெவலில் வரவேற்பு கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்துட்டு ஒரு மாதிரி அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு உள்ள என்ட்ரன்ஸில் திரும்பினோடனே ஒரு பழைய பைக்குங்க, பழைய டைப்பான பஜாஜ் பைக் ஒன்று இருந்தது. ரொம்ப பழடைஞ்சது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்ற ஐட்டம்ஸ் தானே முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம அங்கே திரும்பிட்டோம். பார்த்திங்கன்னா ப்ளூபெரி சீஸ் கேக்குன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராபெரி மில்க்கு, ஸோ எல்லாமே ஐஸ்கிரீம் ஐட்டம்ங்கிறதுனால செம்ம சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கு அந்த சாப்பிட்ற மாதிரி இருந்தது. பிஸ்கோஃப் க்ரம்மல் மில்க் சாக்லேட் சிப்ஸ், ஸோ என்னென்ன வேரியண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். டபுள் சாக்லேட் ப்ரௌனி, மேங்கோ, எல்லாமே அந்த டேஸ்ட்டில் வேறு லெவலாக இருந்தது. ஃப்ரெஞ்ச் வெண்ணிலா, ஃபெரிட்டோ ரோச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரரோ ரோச்சர் வாயில் நோயில். ஓரியோடைய ட்ரீம் சொல்லிட்டு ஒரு டைப்பான ஐஸ்கிரீம். ஸ்ட்ராபெரி ஒயிட் சாக்லேட், ஓகேங்களா, ஸ்ட்ராபெரியோடைய ஒயிட் சாக்லேட் அதை ஆட் பண்ணி தருவாங்க. பப்ளின்னு ஒன்று இருந்தது. ஆலமண்டன் க்ரன்ச் சொல்லிட்டு இது ஒரு டைப் ஆஃப் ஐஸ்கிரீம். ஸோ வேறு மாதிரியே இருந்ததுங்க. லிச்சிலே ஒரு ஐஸ்கிரீம் பண்ணியிருக்காங்க. பிளாக் கரண்ட்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு டைப் ஆஃப் ஒரு மாதிரி அங்கே பாருங்களேன். பிளாக்னு ஆனால் ஒயிட்டாக தான் இருக்குது. ஸோ பிளிங் பெல்ஜியன் சாக்லேட்டு. காஃபிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே இல்லை. ஸோ வந்துட்டு இவ்வளோ ஐட்டங்கள்ஸ் இருக்குங்க. பார்க்குறதுக்கே எதாவது எல்லாமே நானே சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தது. ஸோ அதெல்லாம் வீடியோ கவர் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்ன செடி அழகாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிசப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நான் அப்படியே இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி போய் பார்த்தா பாக்ஸாக இருந்தது. அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்சல் பண்ணி சென்ட் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க போல். ஸோ கடைசியாக அந்த பைக் ஒரு டைம் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு பைக்கை கவர் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே நானும் அப்படியே சரி இது மனசே கேட்கல, என்னடா பேட்ச் ஒர்க்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு ஸோ ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு உடனே கிளம்பிட்டேங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பார்த்தீங்கன்னா நீங்களுமே அண்ணா நகர் சைடு வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ணா நகர் சைடு தான் மட்டும் இல்லை, கிரீமி ஹின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணாலுமே லொக்கேஷன் எந்தெந்த நிறைய ஏரியாவில் காட்டுது போல். ஸோ நான் இந்த சைடு வந்ததுனால நான் விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன